25,000 ரூபாய் பட்ஜெட்ல iQOO இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கிற புதுசா லான்ச் பண்ணிருக்கிற போன் தான் இந்த iQOO Z7 Pro. ரைட், எப்பயும் போல அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் பாக்ஸ். ஆனா பாக்ஸ்ல இருந்து போனை எப்பயும் வெளியே எடுத்துட்டேன் டெஸ்ட் பண்றதுக்கு. அதனால பாக்ஸ் கண்டென்ட் என்ன இருந்துச்சு அப்படின்றத மட்டும் ஒன் பை ஒன்னா காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோட பாத்தீங்கன்னா எப்பயும் போல போன் இருந்தது. அந்த போன் எடுத்து ஓரமா வச்சிட்டேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போனுக்கான கேஸ், இந்த மாதிரி சில பேப்பர்ஸ், இந்த போனுக்கான சார்ஜிங் கேபிள், 80 வாட் அடாப்டரும் கொடுத்திருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் இருந்தது. சரி, ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த போனை நாங்க எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க யூஸ் பண்ண வர இந்த போன் எப்படி இருக்குன்றத ஸ்டார் ரேட்டிங் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த கேட்டகரில எவ்வளவு ஸ்டார் வாங்குது அப்படின்றத பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் உங்க ஓவரா பில்டப் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ். MediaTek Dimensity 7200 யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோ, இது உங்க பெரியப்பா கம்பெனில கடைசியா சொல்றேன். இப்போதைக்கு இத பத்தி பேசுவோம். இந்த SoC பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற Snapdragon 782G 7050 இதை விட நல்லா இருக்கும் போல. ஏன்னா அதோட பெஞ்ச்மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா more than 7 lakhs இருக்கு. இந்த 25,000 ரூபாய்க்குள்ள வேற என்னென்ன போன்ஸ்லாம் இருக்கு? Realme 11 Pro அது 7050 தானே ப்ரோ. Poco X5 Pro 778G நல்ல SoC தான். ஆனா அதை விட இது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ மதர் போர்ட் பஞ்சாயத்து அது வேற இருக்கு. எனக்கு தெரிஞ்ச iQOO Z6 Pro கூட இன்னும் அந்த பட்ஜெட்ல தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய போன்ஸ் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா under 25K குள்ள நல்ல டஃப் கொடுக்குற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. 25K க்கு மேல போறப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈவன் ஹார்ட்வேர்மே ஓரளவு நல்ல டாப்பா தான் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.3 இருக்கு, 10 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. RAM பொறுத்தவரையும் ஒரே வேரியன்ட் தான், 4/6 லாம் கிடையாது, 8GB RAM அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல 27 amps வரையும் உங்களால மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். எந்த பஞ்சாயத்தும் வராதுன்னு iQOO கிளைம் பண்ணாங்க. ட்ரை பண்ணியும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸ்டோரேஜ்லயும் பேஸ் வேரியன்ட் 128GB, டாப் வேரியன்ட் வந்து 256GB. நல்லா பெருசா கொடுத்திருக்காங்கல்ல. ஏன்னா மெமரி கார்டு போட முடியாது. இதுல ஒரு குட்டி குறையா எனக்கு தோன்றது என்னன்னா 20,000 ரூபாய்க்குள்ள UFS 3.1 வந்து சில கம்பெனிலால கொடுக்க முடியுதுன்னா ஏன் இன்னுமே இவங்க UFS 2.2 கொடுக்குறாங்கன்ற கேள்வி மட்டும் இருக்கு. அதையும் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். மிச்சபடி எனக்கு வந்து ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். இந்த பட்ஜெட்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, கொஞ்ச நேரமா கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸா சிலதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் கேமிங்ல. இப்போ நான் வந்து BGMI HDRல அல்ட்ரா செட்டிங்ஸ்ல வச்சு விளையாடுறேன். ஸோ கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு, ஏதாவது லேக் ஆகுதா ஹேங் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 37, மணி பார்த்தீங்க அப்படின்னா 5-6. ஆக்சுவலாக இப்படி கேம் விளாட்றப்ப கேமிங் மோட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. iQOOல நிறைய ஃபோனில் பார்த்துருப்போம். இதுலேயும் இருக்குது. அஸ் யூஷுவல் 4D வைப்ரேஷன் மோட் இருக்குது. மோஷன் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. கேம் விளாட்றப்ப வாய்ஸ் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அந்த மோடு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மான்ஸ்டர் மோடு வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி கிடைக்குது. அதாவது நார்மலாக கேம் விளாட்றதுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. கிட்டத்தட்ட 1 hour ஆஃப் கேமிங். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:01. இது எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 18%. இப்போ வந்து எவ்வளோ ஹீட் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பரவாயில்ல, 37 தான். 37 கூட தொடலை. அதுக்காகவே தாராளமா இல்ல இதே கொடுக்கலாம். அடுத்தது ஒரு டிஸ்ப்ளே 6.78 இன்ச்ல சூப்பர் AMOLED 3D கர்வ் டிஸ்ப்ளே. இதுவும் உங்க பெரியப்பா கம்பெனி. பெரியப்பா மட்டும் இல்ல, ஒன்னு விட்ட சித்தப்பா கம்பெனி கொஞ்சம் இருக்காங்க. அதை பத்தி கடைசியா பேசுவோம். சோ இப்போதைக்கு இந்த டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கர்வா இருக்கு அப்படின்றது உங்களால பார்க்க முடியும். கையில எடுக்கிறப்ப அந்த ஸ்லிம்மாவும் இருக்கு, கர்வா இருக்குன்றனால கையில பிடிக்கிறப்ப அந்த இன்ஹேண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்குது. பெசல்ஸ்மே கம்மியா இருக்கனால பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். டிஸ்ப்ளே பொறுத்தவரை as usual 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு, வைட் அண்ட் L1 சப்போர்ட் இருக்கு, 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அன்லாக் பண்றதுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. நல்ல விஷயம். அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு இந்த Vivo போன்ஸ்லாம் நிறைய பார்த்திருப்போம்ல, ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப் அப்படின்னு, அதை இங்கே கொடுத்திருக்காங்க. யூசுவலா கர்வ் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உடையும். பட் இது உடையாது, நல்லாவே இருக்கும். நிறைய சூழல்ல தாங்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா iQOO சொல்றாங்க. எனிவே பாத்தீங்கன்னா நம்ம ரியல் டே யூஸ்க்கும் அவங்க டெஸ்ட் பண்றதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இருந்தாலும் டியூரபிலிட்டி இப்போ ஒரு 2 தடவை போட்டேன், நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி பேக் சைடில் பாத்தீங்கன்னா AG கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்களாம். தாங்குது ஓரளவு. ஆனா நம்ம ரப்படிக்கலாம் தாங்குமான்னு தெரியல. முடிஞ்ச அளவு கேஸ் போட்டு சேஃபா யூஸ் பண்ணிக்கோங்க வாங்குறதா இருந்தா. இந்த டிசைன் வந்து இந்த கடற்கரையை டாப் ஆங்கிள் ட்ரோன் வச்சு வீடியோ எடுத்தோம்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. முக்கியமா அதோட டெக்ஸ்சர் கையில தொட்டு பார்த்தோம்னா வெல்வெட் இருக்கு தெரியுமா, அதோட டெக்ஸ்சர் இருக்கு. கையில எடுக்கிறப்பே அது நல்ல ஃபீல் ஆகுது. அந்த டிசைன் அதே மாதிரி தான் இருக்கு. அப்படி பார்த்தா எல்லாமே அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடைசியில சொல்றேன் தெய்வமே. ஸ்டார் ரேட்டிங் போயிடலாம். ஓகேவா? டிஸ்பிளேக்கு போதும், டியூரபிலிட்டிக்கு கொடுக்கலாம், டிசைனுக்கு
இம்படுத்தேன். அப்புறம் பேட்டரி 4600 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்திருந்தாலும் 66 வாட்ஸ் தான் சப்போர்ட். ஆனா 22 மினிட்ஸ்ல இந்த போனை வந்து 50% சார்ஜ் பண்ணிக்கலாமா. ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு மட்டும் 1 hour ஆகுமா. பேட்டரி வந்து நார்மலா யூஸ் பண்ணா as usual எல்லா போன் மாதிரி ஒரு நாள் வருது. பட் நான் கேம்லாம் விளையாடுறேன் அப்படின்னா அது 120 Hz மோட்ல அந்த மான்ஸ்டர் மோட்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆன் பண்ணி விளையாடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா டொங்கின்னு போயிருது. இப்போ நான் கேமிங்ல நான் சொல்லிருந்தேன் 1 hour ஆஃப் கேமிங்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% போயிடுச்சு. ஸோ பேட்டரியை பத்தி பெருசா பேசுறதுக்கு நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல அப்படின்றதுனால நார்மலா இருக்கு, அதனாலயே இம்பிடுதான். அடுத்து OS OneTouch OS 13 மேல Android 13 கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ மட்டும் எவனும் கேட்காம இருக்கீங்க, இப்படியும் கேளுங்க அதே தானே. நீங்க நினைக்கிற மாதிரி OS வந்து விவோவோட தான், ஆனா UI பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பாங்க. நிறைய ஐக்கு போன்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம், அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. சரி ப்ளூடூத் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ப்ரௌசர் நோட்டிபிகேஷன் ஏதாவது தொல்லை பண்ற மாதிரி அதுவும் பண்ணுது. பட் எல்லாத்தையும் உங்களால் டிசேபிள் பண்ணிக்கிற முடியும், அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியுது. அப்டேட்ஸ்க்கு உங்க ப்ராமிஸ் பண்ணிருக்குது 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச். 25,000 ரூபாய்க்கு வாங்கி இதானா அப்படின்னு எனக்கு கேள்வி வருது. அதனாலே இதோட ஸ்டார் ரேட்டிங் இம்படுத்தேன். ஆனா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு, லவுட்னஸும் ஓகே. ஆனா 25,000 ரூபாய்க்கு சீரியஸ் ஸ்பீக்கர் கொடுக்காட்டி என்னத்த சொல்ல, அதனால சவுண்டுக்கு இவ்வளவுதான். அப்புறம் அந்த போன்ல நிறைய போட்டோஸ் எடுத்து பார்த்தோம். சீரியஸ்லி நல்லா இருந்தது, பர்டிகுலர்லி போர்ட்ரேட் போட்டோஸ். இப்போ இந்த போட்டோலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டா கட் பண்ணி கரெக்டா பேக்ரவுண்ட் பிளர் கொடுத்து பார்க்கவே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம ஒரு சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்க நினைக்கலாம் பகல்ல எடுக்கிற போட்டோ தான் நல்லா இருக்குன்னு, இல்ல லோ லைட்ல எடுக்கிற போட்டோஸும் ஓரளவு நல்லா இருக்கு, எதிர்பார்க்கல. அண்ட் வீடியோக்குமே பாத்தீங்க அப்படின்னா OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4K 30 FPS வரையும் எடுத்துக்கிற முடியும். இல்ல இப்படி சொல்லக்கூடாது, 4K 30 FPS வரையும் தான் எடுத்துக்கிற முடியும். 25,000 ரூபாய்க்குள்ள என்னத்த சொல்ல. சாரி, ஹார்ட்வேர் சொல்ல மறந்துட்டேன். 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ISOCELL GW3 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது கேமரா சும்மா சீரியஸ்லி எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல, ஒரு வைட் ஆங்கிள் கூட கிடையாது, வெறும் பொக்கே சென்சார். செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல். செல்ஃபி போட்டோலாம் நான் பார்த்தேன், நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு போட்டோலாம். வீடியோன்னு வரையில செல்ஃபில வெறும் 1080 மட்டும் தான் சப்போர்ட். ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தாலும் பெருசா யூனிக்கா இருக்குன்னு எதுவும் இல்ல, as usual எப்படி இருக்குமோ அதான் கொடுத்துருக்காங்க. வேற டிஃபரெண்டா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா RR லைட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது லோ லைட்ல நம்ம போட்டோ எடுப்போம்ல, அது நார்மலா ஃபிளாஷ் போட்டு எடுக்கிறதுக்கும் இந்த RR லைட்டை யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. பார்க்கவும் அந்த போட்டோ நல்லா இருக்கு. இப்போ நான் சொன்னதை வச்சு இப்போ என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்? 4.5 4 ஆவரேஜா. நான் 3.5 கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி ரைட்டு, பொழைச்சு போ. ஏன் அப்படின்னா வைட் ஆங்கிள் இல்லப்பா, அது ஒரு மெயினான விஷயம். இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்பார்ப்போம். அங்கங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொதப்பியும் வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா கேமரா பாத்தீங்கன்னா நீட்டா இருந்துச்சு. சரியா, இப்போ உங்க எல்லார் கதைக்கும் வரலாம். இந்த போனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இது அது இல்ல, உங்க சித்தப்பா கம்பெனி பெரியப்பா கம்பெனி, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஆக்சுவலா நீங்க நினைக்கிறது உண்மைதான், இது அதுதான். ஆனா சின்ன சின்ன சேஞ்சஸோ எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ சிம்பிளி நான் என்ன அசியூம் பண்றேன் இதை பத்தி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க பெரியப்பா கம்பெனில மிஞ்சி போய் சிலதெல்லாம் இருக்கும்ல, அதை கொண்டு வந்து இங்க வந்து அசெம்பிள் பண்ணி புதுசா பேர் வச்சு புது போன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதான் இந்த iQOO Z7 Pro. ஆனா iQOOல ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் நல்லா பண்ணிருப்பாங்க. நல்லா அப்படின்றத விட ரீசனபிளா பண்ணிருப்பாங்க. இதே எடுத்துக்கிட்டீங்கன்னா 25K குள்ள கொண்டு வந்திருக்காங்க. 25K குள்ள பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா கொடுத்திருக்காங்க, டிசைன் சூப்பர், யூஸ் பண்றதுக்கு அந்த இன்ஹேண்ட் ஃபீல்மே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதனாலேயே இந்த பட்ஜெட்ல இந்த போன் தான் பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பெருசா எதுவும் குறை வைக்காம டீசென்ட்டா அந்த போனை பண்ணிருக்காங்க. அதனால 25,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்ககிட்ட நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல, அந்த லிஸ்ட்ல தாராளமா இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல போன்.